இந்த ஓடு உடைக்கிறதுல என்னதான் சயின்டிபிக்கலா இருக்கு? சாமிக்கு வேண்டிக்கிட்டு தலையில தேங்காய் உடைக்கிறதுல என்ன இருக்கு? எல்லாம் ஒரு மூட நம்பிக்கை தான். அந்த மாதிரி தான் இந்த ஓடு உடைக்கிறதும். இதுக்கே ஆச்சரியப்பட்ட அப்படி இதை விட ஒரு பெரிய வீர சாகசம் இருக்கு. நான் எல்லாரையும் மன்னிச்சிருவேன், நான் ஓடு உடைச்சவன கூட. ஆனா எரியும் போது பெட்ரோல் எடுத்து ஊத்துனா பாத்தீங்களா, அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன். ஜோக்ஸ் அபார்ட், ஆன் அ சீரியஸ் நோட், நீங்க உங்க சில்ட்ரன் மேல கேர் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி ஓடு உடைக்கிறது அவங்களுக்கு ஒரு லைஃப் டைம் பிரெயின் டேமேஜோ இல்லை ஒரு கன்கஷனோ கொடுக்கணும் அப்படின்னா இது உங்களோட கரெக்டான சாய்ஸாக இருக்கும். தயவு செஞ்சு இந்த மாதிரி இதை அப்ரிஷியேட்டே பண்ணாதீங்க. அண்ட் ரொம்ப முக்கியமானது, ஐ திங்க் இந்த நியூ ஜென்ரேஷன் கராட்டே, அப்புறம் இந்த கும்ஃபு, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரீட் ஃபைட்டில் ஒர்க்கே ஆகாது. மார்ஷியல் ஆர்ட்ஸ் வீர சாகசம்ன்ற பேர்ல இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான விஷயங்கள்லாம் பண்ற பைத்தியக்காரங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்க பாருங்க, அவாய்ட் பண்ண பாருங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம். உங்க கிட்ஸை நீங்க ஆக்சுவல் தற்காப்பு கலையில போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ நியூ ஸ்போர்ட்ஸ் நிறைய இருக்கு. லைக் பாக்ஸிங், கிக் பாக்ஸிங், MMA, BJJ நிறைய இருக்கு. அது நீங்க நல்ல ஒரு அகாடமியா பார்த்து அதுல உங்க கிட்ஸை போடலாம்.